வராரு யாரு வராரு தலப்பா கட்டிக்கிட்டு தாத்தா வராரு ஒத்தருவா பொட்டு வச்சு சாமி வராரு ஆதி சிங்காரி சம்சாரி சோம்பேறி எல்லோருக்கும் உள்ளோருக்கும் இதுதானே ஒப்பாரியே வர 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 போலும் இது பட்டி தொட்டி தாளம் பட பட வெளி போடு இது பஞ்சாயத்து ரோடு வர 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 போலும் இது பட்டி தொட்டி தாளம் பட பட வெளி போடு இது பஞ்சாயத்து ரோடு. வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நம்ம தளபதி இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரா நடந்த ஒரு முதல் ஸ்பீச்சா இருக்கு இந்த ஸ்பீச். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நான் எடுத்து என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கே அப்லோட் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையா இருக்கு. இதை எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண என் ஃப்ரெண்டு மனோஜுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றதை என் கமெண்ட்ல நீங்க சொல்லும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி நானும் கொஞ்சம் கண்டென்ட்டா நான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் தளபதியை, மக்களின் அதிபதியை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை ஒரு பலத்த கரகோஷத்துடன் சிறப்புரை வழங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வாத்தலைவா என்ன தலைவா? நடந்து முடிஞ்ச 10வது மற்றும் 12வது தேர்வில் சாதனை படைச்ச என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் வந்து பெருமையோட வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் தளபதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மாணவர்கள் படிப்பு இந்த விஷயத்துல முன்னுரிமை கொடுத்து பண்றாரு. அந்த ஒரு விஷயமே அவர் வந்து எப்பவுமே தூக்கிட்டு போகும்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் எதுக்காக இன்னைக்கு வந்திருக்காருன்னா, தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பரிசளித்து ஊக்குவிக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனு. அதுக்காக தளபதி வரும்போது ஒரு ஸ்பீச், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீச். நீங்க தான் இரவு பகல்லாம் பார்க்காம இந்த ஏற்பாடுகள்லாம் இவ்வளவு சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா எப்பவும் போலவே நம்ம நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஆரம்பிச்சு இது அட்டாக் பண்ற அண்ணன், அட்ராக்ட் பண்ற அண்ணன், அட்டகாசமான அண்ணன், அசால்ட்டான அண்ணன், இது அசத்தலான அண்ணன், அசாத்திய அண்ணன், இது அபூர்வ அண்ணன், இது அம்சமான அண்ணன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல சின்னதா 2 நல்ல விஷயம் சொல்றதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாருமே இப்போ அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போறீங்க. உங்க கெரியரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி போறீங்க. உங்களில் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்டில் இருக்கும். அதாவது லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம், ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்னதாக ஒரு தொய்வு ஏற்படலாம், சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய 100% உழைப்பை போட்டிங்கன்னா அது யாராக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், மருத்துவம், பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. தளபதியோட ஸ்பீச்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீச்சா இந்த ஸ்பீச் இருக்கு. நம்மளுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துக்காக உங்களோட 100% எஃபெக்டை நீங்க போடும்போது உங்களுக்கானது உங்களை தேடி வருங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸ்பீச்சை. உண்மையாவே பாத்தீங்கன்னா அது ஒர்த்து தான். எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க செய்யும் போது மட்டும்தான் அவங்க அவங்களா இருக்க முடியும். நானா இருக்கணும். அதுக்காக இந்த வீடியோ. நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. கருப்பேன் குசும்புக்காரன் நக்கல்யா அவனுக்கு. ஃபியூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது?
அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள். இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. சொல்லலாம், இப்போ இந்த போதைப் பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இதுலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுகளோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ். Say no to drugs. No, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். Say no to temporary pleasures. Say no to drugs. Thank you. இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்ட்டு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ பேசினதை இந்த இதில் ஸ்பீச்சில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ வேற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளேயே போயிட்டாரு. தரமான ஒரு வேகமும் இருக்கு, விவேகமும் இருக்கு, சிந்திக்கிற திறமையும் இருக்கு, அந்த அளவுக்கு மைண்ட் செட்டும் இருக்கு. அப்போ எந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பேசிக் நாலேஜ் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைஃப். இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவீங்க, ஒரு கெட்ட விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான மாதிரி கெட்ட விஷயத்த நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த முடிச்சிருக்காரு. நீங்க எப்பவுமே இந்த போதைப் பொருள் பயன்பாடு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓவர் ஆகிருச்சு. அந்த ஓவர் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அது எல்லா விஷயத்துலையும் இதாகுது. இப்போதான் நான் ஒரு பர்டிகுலராக ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் போட்ட ஒரு வீடியோ கலாச்சாரத்தை பற்றி. அது கலாச்சார விபத்து பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவமாக நடந்திருக்கு. ஒரு ஊருக்குள்ள 50-60 பேர் சாகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு ஊர்ல இருக்கிற சுடுகாடே நிரம்பி வழியுதுங்கிறது ரொம்ப பெரிய கேவலமான விஷயம். இதை யாருமே திரும்ப நடக்க விடக்கூடாது. போன வருஷம் 14 பேர்னா இந்த வருஷம் 45 பேர், 50 பேர். இது தேவையில்லாத உயிர் பலியா போயிட்டு இருக்கு. இதுக்கான இரும்புக்கரம் கொண்டு நீங்க அடக்கணுங்கிறத சிஎம் சாருக்கு நான் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிறேன். ப்ராப்பரா இந்த விஷயத்துல தளபதி ஃபுல்லா கொண்டு போகல. இது எதுக்கான விழானா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க மாணவர்கள் ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்துக்கிறவங்களுக்கான ஒரு பரிசளிக்கும் விழாவா தான் இந்த இது இருக்கு. இதுக்குள்ள போய் ஓவரா நம்ம அரசியல பேச வேண்டாம். ஒரு அளவுக்கு நம்ம பேசிக்கலாம். நம்மளோட அளவு நமக்கு தெரியும். இப்போதைக்கு யாரையுமே டார்ச்சர் பண்ண மாட்டேன். என் ஸ்பீச்சை கேட்கலாம், ஆனா நீங்க அதுக்கிட்ட அட்வைஸை கேட்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியுங்கிற மாதிரி தளபதி சொல்லிட்டாரு. அது உண்மை கிடையாது. ஏன்னா அவர் பேசினதுல ஒரு விஷயம் கூட தவறா இல்லை. எல்லாமே ஒரு மெச்சூரிட்டியான, ஒரு 100% மெச்சூரிட்டியான ஒரு ஆளா தான் நான் பாக்குறேன். தரமான ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெட் இருக்கு. அவருக்கு மார்க்கெட் இருந்தும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப வரைக்கும் வெறும் பாத்தீங்கன்னா வெறும் 69 படம் தான் நடிச்சிருக்காரு. அந்த 69 படத்தோட போதும்னு சொல்லி கரியரை முடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கல. ஆனா அவருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அவருக்கா தோணி இருக்கு. இந்த மாதிரி ஓவரா இதாகிட்டு இருக்கு. நம்மளாம் கொஞ்சம் முன்னாடி நின்னாதான் நம்மளுக்கு மாதிரி இன்னொரு நிறைய பேர் முன்னாடி வருவாங்கிற மாதிரி அவரும் ஸ்பீச் வச்சிருக்காரு. அரசியல்ங்கிறது சாமானியன்களின் கடமை அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அரசியல் எல்லா விஷயத்திலயுமே இருக்கு.
நம்ம பண்ற விஷயம்ல இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லா விஷயத்துலயும் அரசியல் இருக்கு. எல்லாருமே அரசியல் பேசுங்க. தளபதி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி பேசியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, அரசியல். அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசியிருக்காரு, அடுத்து வந்து ட்ரக்ஸை பத்தி பேசியிருக்காரு, அடுத்து வந்து சொசைட்டியை பத்தி பேசியிருக்காரு. எல்லாத்தையுமே ப்ராப்பரா கொண்டு வந்து ப்ராப்பரா முடிச்சிருக்காரு. தரமான ஒரு ஸ்பீச்சா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப்னா. வண்டியில் தொத்திட்டு வர்றது, பிரியாணி, கட்டிங், இதுக்கு மட்டும்தான் பிறந்தவங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தலைமுறை அப்படி இல்லை. நாங்களாம் படித்தவங்க. வி நோ வாட் வி ஆர் டூயிங். நாங்கள் நினைக்கிறதே வேற. எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு.